ஓகே கைஸ், எனக்கு எங்கேயும் அடிச்சிட்டான். ஸோ Order filled. கைஸ் 30 செகண்ட்ஸில் மார்க்கெட் ஓப்பன். எக்ஸ்பெக்டிங் லோவர் ப்ரைஸஸ். எங்கேருந்து வரலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னா, லண்டனோட ஹை. லண்டன் ஐ எடுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் 8am ஹை கன்ஃபார்ம் அடிச்சோம். ஏன்னா 8am ஹை ஆண்டா வரப்பே லண்டனோட ஹையும் ரிலேட்டிவ் ஈக்குவல் தான். ஸோ ரெண்டும் சேர்ந்து அடிச்சிடும். வச்சு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன். கைஸ் டிஸ்பிளேஸ் ஆனால் ஷார்ட்டு போயிடுவேன். டுடே ஓப்பன், ட்ரூ செஷன் ஓப்பன் ரெண்டு தான் தாங்கி பிடிச்சிட்ருக்கு ப்ரைஸு. அந்த இன்டர் மார்க்கெட்ஸும் இன்னும் ஷார்ட்டுக்கு ஒத்துழைக்கலை. ஸோ வெயிட் பண்ணிட்டு எடுக்கலாம். டார்கெட்ஸ் வந்து ஃபுட் 13 லோ ஃபஸ்ட் டார்கெட், அடுத்து அந்த டார்கெட்டு ஃபுட் 5 ரிலேட்டிவ் கொல்லோஸ். லண்டனோட ஹையை எங்கேயும் எடுத்துட்டான். ஸோ வெயிட் பண்ணலாம். திக்கு எந்த சைக்கிள்ஸும் இல்லை. ஆர்டிஎஸ் இருக்குது இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்பு. இஃப் இன்கேஸ் ஷார்ட்டாக இருக்கிற பட்சத்தில், இஃப் இன்கேஸ் பயாஸ் ராங்காக இருந்துச்சுன்னா அப்படியே மேலே போயிடுவோம். ஸோ ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது. இன்றைக்கி நோ ட்ரேடிங் டேவாக மாறிடும். ப்ரோ February 5 வரைக்கும் ஏன் பேரிஸ்னால் என்னோட ஆன்டிசிபேஷன் ப்ரோ. அவள் இப்போ பை ஆனதை இப்போ நீங்கள் பைக்குள்ளே எடுத்தால் கூட நோ இஷ்யூ. ஆனால் ஆர்டிஹெச் வச்சு பார்க்குறப்ப ஆர்டிஹெச் ஓப்பன் ஆகுது, எந்த வித லோஸுமே கட் ஆகலை. மார்க்கெட் இன்னுமே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். எதர் ரேஞ்ச் லோ கட் ஆகணும், இல்லை ரேஞ்ச் ஹை கட் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரிலேட்டிவ் ஈக்குவல் ஆல்ரெடி நீங்கள் இந்த லோ வந்து ஃப்ரைடேவே பக்கத்தில் வந்துட்டு ரிவர்சல் ஆனால் டிஜிஐஎஃப் ஆகிட்டான். அந்த வீக்கோட ரேஞ்சோட 25% பண்ணிட்டான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். சரி, இங்கே ஓப்பன் ஆகிறப்ப நியரஸ்ட் இருக்கிற லிக்விடிட்டி இதுதான். ஸோ எதர் ஒரு ஓப்பன் ஹை வச்சுட்டு செல்ஸ் வரலாங்கிற மாதிரி என் ஆன்டிசிபேஷன். இல்லை ஓப்பன் லோ ஹை போகிறான்னா கூட எதர் ஏதாவது ஒரு மேஜர் லோஸ் கட் ஆச்சுன்னா எந்த லோஸுமே கட் ஆகலை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டு பேரிஷ் பயஸ் வந்துட்டேன். பட் அப்படி வரக்கூடாது. ரெண்டு அதாவது மார்க்கெட் என்ன நடக்குதோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் தான் பண்ணணும். பட் எனக்கு என்னமோ இந்த பைஸில் ஒரு உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் பேரிஷ் அப்படிங்கிறது. இன்கேஸ் அது பை ஆச்சு ட்ரேடே எடுக்கணும்னாலும் நோ இஷ்யூஸ், ட்ரேடே எடுக்காமல் கூட போயிடுவேன். ஆனால் டபுளிங் இது இருக்குது. Q1ஓட ஹையை வந்து ஒய்யை மட்டும் எடுக்கலை. ஆனால் அதை நம்பி செல் அடிக்க விருப்பமா இல்லை எனக்கு. ரைஸ் நல்ல ஸ்டக் ஷிஃப்ட் வந்தால் கூட நான் என்ட்ரு ஆகிப்பேன். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரு ஆக எனக்கு மனம் இல்லை. இங்கே கூட நடுவில் கூட இங்கே என்ட்ரு ஆகிக்கிறேன். ஆனால் நல்ல செல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான். Guys, I'm gonna enter some shots. Order filled. கம்மி பொசிஷன் தான். எஃப்இயோட ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலைங்க. பிபிஆர் வச்சுருக்கேன். கைஸ் டாப் இதுக்கு ட்ரையல் பண்ணிட்டேன் கைஸ். இதுதான் M5ஓட ஹைங்கிற மாதிரி அக்ரெசிவ் ட்ரைனிங் தான். பட் நாட் அன் இஷ்யூ. ப்ரைஸிங் எந்தே போய்டும். ஏன்னா இன்வெஸ்ட் ஃபெராலி கேப்பில் என்ட்ரு ஆகிருக்கேன் ஆக்சுவலி. பட் நான் வந்து அந்த M5ஓட ஓப்பனிங் வெயிட் பண்ணேன். இந்த புது நியூ M5ஓட ஓப்பனிங் வந்து ஓப்பன் லோன் இந்த இடத்துல வச்சுட்டு மேலே போகிறதுக்கு இது இருந்தால், இல்லைனா அப்படியே கீழே போகிறானாங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதே மாதிரி ஓப்பன் ஆனோடனே பிரேக், இந்த ஆர்டர் பிளாக்கரை பிரேக்கராக கன்வெர்ட் பண்ணால் அடுத்த கேனில் ஓப்பன் ஹை 5 மினிட்டோட Q3 படிச்சிங்கன்னா அண்ட் தென் வந்து இப்போ திரும்ப இந்த ஒரு பிளாக்கை வந்து இப்போ இது பண்ணிட்டான். ஸோ இப்போ மார்க்கெட் திரும்ப போய்
இதை இப்படி பண்ணாலே ஸ்டக் த ஷிஃப்டாக கனெக்ட் ஆகிரும். பட் இருந்தாலுமே இந்த எஃப்இஜி ஃப்ளிப் ஆனால் தான் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகும். ஸோ நான் அக்ரெசிவாக ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எதர் இங்கே வைங்க, அதெல்லாம் எஃப்இஜியோட ஸ்டார்டிங் ஆகும். பிஎஸ் என்ன பண்ணுறான் ஐயோ. ஓகே, திரும்ப அகெயின் ரிஜெக்ஷன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் திஸ் ஏரியா. இது டுடே ஓப்பன் அண்ட் ட்ரூ செஷன் ஓப்பன். ஸோ அது கீழே ஸ்ட்ராங் பாடி க்ளோஷர் வச்சா தான் ட்ராஸ்க்கு ப்ரைஸ் பூல் ஆகும். லெட்ஸ் see. ஓகே கைஸ், ஒரு மாதிரி வாலட்டல் டிக் கேண்டில்ஸ் வருது. கைஸ் now my trailing stop loss at this high, இந்த ஐஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் டிபி அடிச்சிருச்சு. பார்ஷியல்ஸ் எடுக்கணும்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு டேக் சம் பார்ஷியல்ஸ் பிகாஸ் ஆர்டிஹெச்சோட ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிடுச்சு. பட் ஐ ஆம் ஹோல்டிங் திஸ் ட்ரேட். எனக்கு போனால் அந்த ரிலேட்டிவ்க்கு லோ போனேன், ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரைடே அதை விட்டுட்டு வந்துட்டான். அண்ட் தென் இடிஹெச்சில் உங்களுக்கு அந்த ப்ரீ நியூயார்க்கோட லோவும் என்னோட அந்த லோவும் ரெண்டும் நியர்பை ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் தான். ஸோ இதர் அதுக்கு போய்டும் மேக்ஸ் ஆஃப். ஸோ சேஃபஸ்ட் ஏருக்கு நீங்கள் பார்ஷியல் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. பட் ஐ ஆம் ஹோல்டிங் திஸ் ட்ரேட். டிபி வந்து என்கியூ அடிச்சு தான் நினைக்கிறேன். லெட் மீ செக். எம்என்கியூ அடிக்கல. ஓகே கைஸ், எனக்கு என்கியூ அடிச்சு தான். ஸோ Order filled. ஐம் க்ளோசிங் த ட்ரேட் இன் எம்என்கியூ. ஏன்னா அங்கே மினி அடிச்சிட்டானுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். சொன்ன இடத்துல ட்ரேட் போட்டோம். 130 பாயிண்ட்ஸ் கேப்சர்டு. எடுத்தீங்களா எல்லாரும்? ஒரு மாதிரி நல்ல மூமெண்ட்டு. 1 SL 1 TP டன் டன் டன். ஐயோ கைஸ், எதிர அவுட் வச்சுருக்கீங்க. பை பிரேக் ஈவன் அண்ட் தென் இது பண்ணியிருக்காரு ஜஸ்ட் ஜிபி பிரசன்னா. $130 TP. அக்கௌண்ட் கிரியேட்டட் பென்னி ப்ரோ. அக்கௌண்ட் பாஸ்டு ப்ரோ. ஐயோ அட்டாக்கிங் கைஸ். தேவா ப்ரோ அதெல்லாம் எல்லோரும் போட்டு செதற விட்டுட்ருக்கீங்க. சந்தோஷம். ஒரே நிமிஷம். ஒரு உண்மை 3 MNQ தான் போயிருக்கானா? வாங்கடா நீ இல்லையா சத்யா? ஒரே மாதிரி சாட்டா, ஒரே மாதிரி டிபியா? கொஞ்சம் கன்ஃபியூஸ். நீ எத்தனை இப்போ என்ன? 5 எவ்வளோ? 1300 எல்லாம் டியூஸ்டே முடிந்து விட்டது. பாய்டா பாய்ஸ்.